Hi guys, welcome to KNA Financials. இன்னைக்கு December 16th. இன்னைக்கு BankNiftyயோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இன்னைக்கு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன்ஸில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுத்துட்டு அதோட எக்ஸாம்பிளை வந்து நம்ம கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நேற்று அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா 43,600 வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் ஆகிட்டு 43,600 மறுபடியும் கீழே விழுந்துச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 43,300க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி பிரேக் கீழே கொடுக்குற பட்சத்தில் டேரெக்டாக நம்ம செல் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் 43,600 ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 43,300 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000. ஸோ 43,000 to 4300 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், எப்பயுமே ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப்பை வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு அது பேஸ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு நம்ம பார்ப்போம். ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்குது, நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவோம். ஸோ 43,600 வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ள ரீக்ளைம் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் புல் பேக் மேலே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த புல் பேக் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,600 ஆர் 43,650 வரைக்கும் இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஏரியாவில் எதுவும் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு செல் பண்ண போகிறோம். நான் சொல்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் இங்கே ரிஜெக்ஷன் எங்கே ஃபார்ம் ஆனாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 43,600 வந்து ஒரு நல்ல டைப் ஆஃப் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் பண்ணுவோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 43,000 போகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுக்கு நடுவில் மார்க்கெட் திரும்பிச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஈஸியாக நமக்கு வந்து 43,080 வரைக்கும் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு ஹால்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஹால்ட் அடிச்சிருச்சு. ஹால்ட் அடிச்சதுக்கப்புறம் வந்து நமக்கு மறுபடியும் இது பிரேக் பண்ணால் தான் நம்மளோட டார்கெட் கீழே போகும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வருதான்னு பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கீழே வரல. ஸோ இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் 43,000 போகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ அதனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஸ்டாப்பை வந்து ட்ரையல் பண்ணி நம்ம ஹிட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் ஐடியில் எங்கே இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே இருந்திருக்கும். நமக்கு ஹிட் ஆனதுனால நம்ம வெளியே வந்திருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 43,350 இந்த ஏரியாவில் வந்து 350 to 400 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து ஸ்டில் புட் சைடு எடுத்த பொசிஷன் ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த ப்ளூ லைன் ட்ரைலிங் ஸ்டாப்பர்ஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா 43,100 வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1.5 நமக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் 1:1.5 வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிருப்பீங்க. எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரேட் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து 43,600. ஸோ இந்த லெவல் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துச்சு. செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,400 to 350. ஸோ மார்க்கெட் இங்கே எதுவும் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் மறுபடியும் செல் பண்ணுவேன். என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000 தான் எனக்கு வரணும் ஐடியலாக. ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆனால் மட்டும் தான் நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லோ கன்சாலிடேஷன் கொடுத்துருக்கு. கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஐடியலாக வந்து எனக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரியாக இருக்கும். அண்ட் தென் நமக்கு வந்து மார்க்கெட் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000. இந்த கேண்டில் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 கிட்ட வந்திருக்கு. ஸோ நமக்கு இம்மீடியட்டாக இம்பல்ஸாக கீழே வரல மார்க்கெட்டு. அதுக்கு பதிலாக வந்து நமக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டார்கெட். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ட்ரையலிங் பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்ற பட்சத்தில் நம்ம வந்து 50% ப்ராஃபிட்டில் ஈஸியாக வந்து போயிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3.44 இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1.5 பட்சத்தில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கும். ஸோ இதோட வந்து மார்க்கெட் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் எப்படி எடுத்திருப்போம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 935 கேண்டில் 43,600 வரும்போது. ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,600 தான் இருக்கும். ஸோ என்னோட 43,600 PE தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ 935 கேண்டில் கரெக்டுங்களா? ஸோ 935 கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து இதுதான் 935 கேண்டில். ஸோ மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலில் வந்து இண்டெக்ஸ் ரிஜெக்ஷன் எடுக்கும்போது நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில் தான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ நான் ஐடியல் என்ட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 350 rupees இருக்கும்.
ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணணுன்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ 300 கீழே மறுபடியும் வந்துருச்சுன்ற பட்சத்தில் நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஆஸ் யூஷுவல் 1:1.5 நீங்கள் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் நீங்கள் ட்ரையல் பண்ணிகிட்டே போயிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ட்ரையல் அவுட் ஆகிருப்பீங்க. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டை விட்டு புஷ் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட 143 பாயிண்ட்ஸ் அவங்களால ஆப்ஷன்ஸில் ஈஸியாக புக் பண்ணிக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இதான் வந்து ஆப்ஷனுக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.